ஹலோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பெண்கள் நிறைய பேர் அவங்களுக்கு விருப்பமானதை பண்ண மாட்றாங்கன்னு தான் சொல்லணும். பண்ண முடியாதுன்னு கிடையாது. பண்ண விட மாட்றாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கே அவங்க மைண்டில் ஒரு சில பிளாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கி சாப்பிட்றேன். அதுக்கு வீட்டில் சில சமயம் சொல்ல தான் செய்வாங்க. "இது எதுக்கு சாப்பிட்ற? இதெல்லாம் தேவையில்லையே! இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, வைக்கிறாங்கன்னுலாம்" சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ 1½ வருஷமாக பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. என் மனநிலை ரொம்ப அற்புதமாக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்றதுனால. எனக்கு நல்லா இருக்கிறதுனால நான் சாப்பிட்றேன். இதை நான் சில பேருக்கு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "என் குடும்பத்தில் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கெலாம் காசு தர மாட்டார்" அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் சப்பு கட்டுறது. இன்றைக்கி எந்த பெண்கள் கையில் காசு இல்லைன்னு சொல்லுங்கள்? ஒன்றுமே சம்பாதிக்கலைன்னா கூட கணவன்கிட்ட எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்டு வாங்குறவங்க தான் இருக்காங்களே தவிர, கணவன் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, இல்லை எனக்கு எனக்கு தேவைப்படாது அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை. அப்போது உங்கள் ஹெல்த்துக்கு உண்டானதை நீங்கள் முடிவு பண்ணி வாங்க முடியல அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும்போது முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குது, இங்கே குடையுது, அங்கே குடையுது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? ஒரு 30 வயது ஆனாலே கால்சியம் சாப்பிட ஆரம்பிங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் அதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புல உறிஞ்சப்படுவது இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் மில்லட்ஸாக சாப்பிட்லாம், பயிராக சாப்பிட்லாம், சுண்டலாக சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸாக சாப்பிட்லாம். ஆனால் எல்லாமே சத்தாக மாறி நம்ம உடம்புல உறிஞ்சப்படுதா? இல்லவே இல்லை. அதுக்கு சில துணை உணவுகள் சாப்பிட்லாம், தப்பும் இல்லை. அது சாப்பிட்றதுனால உங்களுக்கு இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் வரப்போகிறது இல்லை. அது எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள்லேருந்தும், காய்கறியிலேருந்தும், பயிர்லேருந்தும் தான் அதை ட்ரை பண்ணி பவுடராக்கி ரிசர்ச் பண்ணி இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குது, எவ்வளோ கால்சியம் இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுறாங்க. நம்பகத்தன்மை அப்படிங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது. ஊரில் உள்ளவெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு நம்பாமல் இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லிகிட்டு இருந்தால் என்றைக்கு தான் நீங்கள் சரியான ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? முடிவு பண்ணுங்கள். நல்லதாக வாங்கி சாப்பிட்றேன், எனக்கு என் உடம்புக்கு நான் சாப்பிட்றேன், அடுத்தவங்களை விட்டுருங்க. கணவனுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு தேவையில்லை. நீங்கள் முதல்ல நல்லா ஆகுங்க, ஆரோக்கியம் ஆகுங்க. இப்போ நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இந்த 1½ வருஷம் நான் இதில் சாப்பிட்றதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு நான் அடுத்தவங்க மேலே தப்பு சொன்னதெல்லாம் சரியாயிருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இல்லை, அந்த ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கும் பொழுதே நமக்கு அந்த கம்ப்ளைனிங் மூடு வருது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது தோணுது, டிப்ரெஷன் ஆகுது, ஒரு மாதிரி விரக்தி, வெறுமை எல்லாமே வந்தது. எனக்கு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போ இந்த காலை உடச்சி வீட்டில் 1 மாதமாக உட்காந்துருக்கேன். எந்த டிப்ரெஷனும் இல்லை, ஜாலியாக இருக்கேன். அந்த டைமை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ப்ரொடக்ட்